மனசாட்சியோடு வந்து நடந்துக்கணும். அதுதான் நம்ம சொல்ல வர்றோம். நீங்கள் வச்சுங்க, உங்களோட அண்ணன் ஒய்ஃப்னு சொல்லி பார்த்து கொடுங்க. பாரதிராஜா அவர்கள் ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா மருமக. உங்களுக்கு ஒரு பொண்ணு மாதிரி அவங்களுக்கு ஒரு பொண்ணா நினச்சிங்க. உங்க நம்பி வந்துட்டாங்க இல்லையா? உங்கள் பேத்தி தானே. மனோஜ் இவங்களுடைய அந்த ரத்தம் தானே ஓடுது அவங்க உடம்புல. அப்படிங்கும்போது வந்து நீங்கள் பெத்த பிள்ளை தான் மனோஜ். நீங்கள் மனோஜ் டைரக்ட் பண்ணும்போதெல்லாம் உங்கள் செயினெல்லாம் அடகு வச்சு நீங்கள் மனோஜ் கொடுத்து ஹெல்ப் பண்ண ஒரு விஷயமே இருக்குது. இப்போ இதையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா பாரதிராஜா அவர்கள் தான் இல்லை. இப்போ நீங்கள் இருக்கிறதுனால அவருடைய ஆசையை நீங்கள் நிவர்த்தி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கணவர் பாரதிராஜா அவர்களுடைய அந்த ஆத்மா சாந்தி நிம்மதியாக இருப்பாங்க. மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். மனோஜ் அவர்கள் குறித்து கடைசி வீடியோவில் பேசியிருந்தோம், அந்த சொத்து பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய சொத்துக்கும் அதிலிருந்து ஒரு பகுதி கூட தரல, ஒரு சிறு பகுதி மட்டும்தான் கொடுத்து ஏமாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. தற்போது அவங்களுடைய நிலைமை என்ன சார்? அவங்க எங்கே இருக்கிறாங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு அந்த சொத்து போய் சேருவதற்கான எத்தனை சதவீதம் வாய்ப்பு இருக்குது, என்ன முயற்சியில் இருக்காங்க? இப்போது அந்த இறுதி சடங்கு நடந்ததுக்கு பிறகு வந்து உடனடியாக சென்னைக்கு அனுப்பப்பட்ட ஒரு தகவல் நம்ம பேசியிருக்கோம். நம்ம இப்போ சென்னையில் தான் இருக்காங்க. பட் ஆனால் என்னென்னா எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கிறதா ஒருத்தர் நந்தனா அவர்கள். அது 2 பசங்க, பொண்ணு வந்து விவரமான 2 பேரே விவரமான பசங்கள் ஆகிட்டாங்க இல்லையா? இப்போ 2 பெண்களை வச்சுட்டு 3 பேர் பெண்கள். இப்போ எங்கே போகிறது? இது நமக்கு வருமா வராதா? ஏன்னா மனோஜ் அவர்கள் வந்து பார்த்தா ஃபேமிலியை ரன் பண்ணணும். இப்போ அவங்க அந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. மனோஜுக்கு வர வேண்டியதை வாங்குறதுக்கு தான் இந்த அளவுக்கு வந்து அவங்க இருக்காங்களே தவிர வேறு எதுனா தேவையில்லைன்ட்டு நேராக கேரளா கூட போயிடுவாங்க. ஆனால் இங்கே 2 பசங்க பிறந்து வந்தது பூரா இங்கே, படித்தது இங்கே, அவங்களோட வாழ்க்கையே இங்கே சென்னை தமிழ்நாடு தான். அப்படிங்கிறதுலாம் கேரளா விட்டு இங்கே வந்துட்டாங்க. இப்போ தமிழ் பொண்ணுன்னா அவர் சப்போர்ட் பண்ணுறது ஏகப்பட்ட பேர் வந்திருப்பாங்க. ஆனால் வேறு ஸ்டேட்லேருந்து வந்து கூட நம்ம விட்டக்கூடாது. தமிழ்நாடு வந்து வந்தார வேலை வைக்குன்னு சொல்கிறது மாதிரி நம்ம ஒரு பொண்ணு தமிழ்நாடு சேர்ந்து வந்துட்டாங்க. இப்போ அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் வருது. என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படிங்கிற மிகப்பெரிய குழப்பத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே என்னென்னா, இதற்கு முன்பாக வந்து பாரதிராஜா அவர்களே பார்க்கும்போது மனோஜ் இறந்ததுக்கு பிறகு நந்தனாவுக்கும் பேத்திகளுக்கும் சொத்து கொடுத்துடலாம், எழுதி கொடுத்துடலாம் முடிவுக்கு வர்றாரு. அந்த சமயத்தில் பார்க்கும்போது இங்கே இருந்தால் சில ப்ராப்ளம்லாம் வரும்னு சொல்லி மலேசியாவுக்கு கூப்பிட்டு போய் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி அவங்க பொண்ணு வந்து மலேசியாவில் கூப்பிட்டு போய் சில மாதங்கள் வச்சுருந்த ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அங்கே அவர் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா மனோஜ்னே பேசிகிட்டு இருந்த ஒரு சம்பவம். மனோஜ் ஃபோட்டோவை பார்த்தாருன்னா டக்குன்னு அழுதுருவாரான். ஆட்டோமேட்டிக்காக கண்ணிலேருந்து கண்ணீர் வந்திருக்கு. அந்த அளவுக்கு மனோஜ் மேலே என்ன அவ்வளோ அஃபெக்ஷன் வச்சாருன்னு உண்மையிலே புரியலைங்க. எந்த அப்பாவும் வைக்காத அளவுக்கு வச்சுருக்காரு மனோஜ் மேலே. அதுதான் அவர் வந்து டோட்டலாக காலி பண்ணிருக்கு, 1.5 வருஷம் காலி பண்ணிடுச்சு. பட் அங்கே பார்க்கணும்னா அங்கேயும் போய் பார்த்தா நந்தனாவை பற்றியும் ஒரு பேத்தி பற்றியும் பேசிகிட்டு இருந்ததா ஒரு தகவல் வருது. வர்ற தகவல்லாம் பார்த்தா இது வருது. அங்கே போய் நிம்மதியாக இல்லை. சில நேரங்களில் பார்த்தோம்னா திடீர்னு அதை இவருடைய ஞாபகத்திலே இருந்தால் ஒரு மனிதனுக்கு என்ன பண்ணுவோம், ரொம்ப டிப்ரெஷன் லாக் ஆகி சில நேரங்கள் ஞாபக மருதி வந்துருச்சு அவருக்கு. ஏன்னா ஏஜ் வேறு ஆகுது, 83 இயர்ஸ் ஓல்டு. ஞாபக மருதி வேறு வருது. சில நேரங்களில் யாராவது பாரதிராஜா அவர்களை பார்க்க வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யாருன்னு கேட்குறது அவர். இவங்க யார், எதுக்கு என்ன பார்க்க வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் திடீர்னு பேசுகிறது. திடீர்னு அப்புறமேல் மனோஜை பற்றி சொல்கிறதுக்கப்புறம் சில ஞாபகங்கள் வருது. அப்படிங்கும்போது தான் அங்கே வந்து மனோஜ் இறப்பதற்கு முன்பாகவே கொடுத்துருக்கணும், நான் கொடுக்கல, இறந்துட்டான். இப்போ என் மனசு ரொம்ப கஷ்டப்படுது. அவர்களுக்கு வேண்டியதை மருமகளுக்கு, ஏன்னா மருமகளை பொண்ணு மாதிரி நினச்சேன். ஜனனி எப்படி பொண்ணு நினச்சாரோ 2வது பொண்ணு மாதிரி தான் நினச்சாரு நந்தனா அவர்கள். பேத்தி மேலே உயிரே வச்சுருக்கிறவங்க. பட் கொடுக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே என்ன ஒரு தகவல் வருதுன்னா, பாரதிட்ட இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து எழுதி நம்ம வாங்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு விஷயம் பேசப்பட்டு வாங்கப்பட்டதாக ஒரு தகவல் வருது. கொடுத்தாரா கொடுக்கலையாங்கிறத இப்போ நம்ம வந்து இன்னும் அடுத்த வந்ததுக்கப்புறம் நம்ம சொல்லலாம். பட் ஒரு வேளை அவர் ஒருவேளை சரி ஓகேன்னு சொல்லி எழுதப்பட்டு அவங்க கொடுத்துட்டாருன்னு வச்சுங்களேன், அதை நந்தனாவுக்கு பொண்ணுங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற தகவல் தான் எனக்கு வருது விசாரித்த வரைக்கும். கொடுக்காமல் இருந்தால் கண்டிப்பாக அந்த பார்ட் வந்து மனோஜுக்கு வர வேண்டியது இவங்க 2 பேருக்கு வந்துடும். 2 பொண்ணுக்கும் அவருடைய மருமகளுக்கும் வந்துடும். ஆனால் அங்கே மலேசியாவில் இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா நான் சென்னைக்கு போகணும் என்னுடைய மருமகளையும் பேத்தியும் பார்க்கணுன்னே சொல்லிட்டு இருந்திருக்காரு. ஏற்கனவே ஜனனிக்கும் நந்தனா அவர்களுக்குமே கீரிமா மாதிரி பல வருடங்களாக சுத்தமாக பிடிக்காது. அது என்ன காரணம்னே தெரியலங்க. ஒரு நாத்தனாருன்னா எப்படி இருப்பாருன்னு நம்ம தமிழ்நாட்டில் தெரியுது. அந்த மாதிரி நாத்தனார் நடந்துக்கிட்டாங்க ஜனனி அவர்கள். பேத்திகளுக்கு அத்தை தான் அவங்க, ஜனனி அத்தை. இப்போ அவர்கள் மேலேயும் ஒரு பாசத்தை கட்டலாம். அவருக்கு 2 பசங்க இருக்கு, 2 பையன் இருக்காங்க அவங்களுக்கும். இவங்களுக்கு 2 பொண்ணு. ஸோ நமக்கு 2 பசங்கள் இருக்காங்களே ஜனனி ஃபீல் பண்ணாங்கன்னா, அண்ணன் பொண்ணு 2 பேர் இருக்காங்களே, தான் பொண்ணு மாதிரி நினச்சி 2 பையன் தானே, சிவங்க பொண்ணு மாதிரி நினச்சிருக்கலாம் அண்ணன் பொண்ணுங்களை. அதுவும் நினைக்கல. ஸோ பணத்துக்காக வந்து இவ்வளோ தூரம் வந்துன்னா அந்த நந்தனா மேலே அவ்வளோ ஏன் வந்து அந்த விரோதம் வச்சுருக்காங்க என்னங்கிறது. அப்படி என்ன பிடிக்காம போச்சு, என்ன பண்ணியிருக்க போகிறாங்க நந்தனா அவர்கள்? உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க.
பட் இங்கே பாரதியார் சார் அங்கே போய் பார்க்கும்போது தான் ஞாபகம் வரல, மறக்கிறாரு, யாருன்னு கேட்குறாரு, நந்தனா பார்க்கணுங்கிறாரு, பேத்தியில் பார்க்கணுங்கிறாரு, மனோஜ் கொடுக்குறது இவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறாருன்னு தான் பேசி நான் என்னோடய வத்தலகுண்டு போகணும், நான் சென்னைக்கு போகணும்னு சொல்லி எங்கே போகணும் குழப்பத்தில் சில மாதிரி ஓடி இருக்குது. இதுக்கு மேலே அவர் இங்கே வச்சு பார்க்க முடியாதுன்னு சொல்லி தான் இங்கே இருந்தால் தான் பிரச்சனை வந்து சொல்லி அங்கே கூப்பிட்டு போனால், அங்கே போனால் இன்னும் அதிகமாக ஞாபகம் வரல. அப்போ மலேசியாவில் திரும்பி சென்னைக்கு கூப்பிட்டு வர்றாங்க. சென்னை கூட்டத்துக்கு பார்க்க போனோம்னா அவர் ஒரு முடிவு எடுக்கிறார். அப்போ என்னென்னா கொஞ்சம் முடியாத ஒரு கண்டிஷனில் அது இப்போ ரொம்ப மோசமானார். லாஸ்ட் இயர் கொஞ்சம் பரவாயில்ல ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது தான் பார்த்தோம்னா இங்கே வந்ததுக்கப்புறம் அவர் திடீர்னு ஞாபகம் மறந்து யார் நீங்கன்னு கேட்பார். ஃபோனை போட்டு யாருக்காவது ஃபோனை போட்டு சொல்லுவாரான். அவங்க அப்போ அசிஸ்டண்ட்டில் இருந்திருக்காங்க. திடீர்னு பார்த்தா அப்போ தான் தனுஷ்கெலாம் ஃபோன் போட்டு பேசுகிற சம்பவங்கள் இருக்குது. ஒன்றுமே புரியாத தனுஷ் அவர்கள்லாம் என்ன பேசுகிறாருன்ட்டு. ஸோ இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. என்ன பண்ணலாங்கும் போது தான் இங்கே வந்து அதை நந்தனாவுக்கு பேத்திகளுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு மிகப்பெரிய குழப்பம் வருது. இங்கே நான் சொல்லிக்கிற ஒரு விஷயத்த அப்படியே கட் பண்ணி இறுதி சடங்கு அவர் இறந்துட்டார் இல்லையா, பண்ண வீட்டில் அடக்கம் பண்ண போகிறாங்க. அடக்கம் பண்ண போகிற இடத்துல அவர் இறந்து போய் அந்த பாடி மட்டும் இருக்குது, அடக்கம் பண்ண போகிறாங்க. அந்த நேரத்தில் வந்து அவ்வளோ பேர் கூடிகிற அந்த சமயத்தில் வந்து ஜனனி அவர்கள் வந்து நந்தனாவை என்ன பண்ணாங்கிறது உங்களுக்கு பிரச்சனை பார்த்தீங்கல்ல. பாரதிய உயிரோடு இல்லைங்கும் போதே அந்த சபையில் அவ்வளோ அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துகிறாங்கன்னா நந்தனாவை, இங்கே சென்னையில் இருக்கும்போது பார்த்தா எவ்வளோ தூரம் பாரதிய அவர்கள் வந்து கொஞ்சம் டென்ஷன் பண்ணி டார்ச்சர் பண்ணியிருப்பாங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. நந்தனா அவர்களும் பேத்தி அவர்களும் பாரதிய அவர்கள் நீலாங்கரி வீட்டுக்கு போய் பார்க்கலாங்கும் போது உள்ள உடல வெளில போகணும்னு சொல்லப்பட்டு நாங்கள் பார்த்துக்குறோம், நீ என்ன இதுக்கு வரணும், எங்கள் அண்ணனே இல்லை, நீ எதுக்கு வரீங்க, யாருன்னு தெரியாமல் சொல்லப்பட்டு வீட்டுக்குள்ளே உள்ள சேர்க்காமட்ட சம்பவங்களும் இருக்குங்க. அப்போது பாரதிய அவர்கள் கொஞ்சம் சுயநினைவு இருக்காங்க, சுயநினைவு இல்லை, ஹாஸ்பிட்டலில் போகிறாங்க, 2-3 தடவை போகிறாங்க, முடியும் போது நுரையீரல் தொற்று நோய் வருது, ரொம்ப சீரியஸ் ஆகிறாங்க. 3 முறை போய் உயிர் போகிற நேரத்துக்கு வந்து தப்பிச்சு வந்தாங்க. இந்த தகவல் வந்து இண்டஸ்ட்ரிக்கு தெரிய வருது. அப்போ நிறைய பிரபலங்களாம் பாரதிய சாரை போய் பார்க்குறதுக்கு ஆசைப்பட்றாங்க. என்ன இந்த மாதிரி ஆச்சு என்னாச்சு பார்க்கலாங்கும் போது உள்ளே யாரையுமே விடலை. இல்லை டாக்டர்ஸ் யாரையும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் வந்து அவர் கொஞ்சம் சுயநினைவு இல்லாமல் இருக்கார், நுரையீரல் தொற்று நோய் இருக்குது, இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அப்போது எல்லாமே நம்பினாங்க. சரி ஒருவேளை வேண்டாம் பாரதிய சார் இப்படியே தேத்தி வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஏன் உடல் என்னன்னா இங்கே பாரதிராஜ் அவர்கள் வந்து நந்தனாவுக்கும் பேத்திக்கும் மனோஜ் கொடுக்க சொத்தை இப்போ கொடுக்கலான்னு ஆசைப்படுற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. யாராவது போய் பார்த்தாங்கன்னா அவர் இடத்துல ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா பாரதி சார் நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், யாருமே கொடுக்க விடாமல் என்ன பிரச்சனை பண்ணுறாங்க, என்ன இது எங்கேயும் போக முடியலன்னா அவர் வந்து நடக்க முடியாத சூழ்நிலைக்கு போகிறார். வெளியிலையும் போக முடியல, ஃபோன் மூலமாக யார்ட்டி பேச முடியல, என்ன யார் என்னன்னே அவருக்கு நினைவு மறக்குது. அப்போ இப்படி தகவல் வந்துருமோ அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் யாரையுமே பார்க்க விடாமல் உள்ளே விட்டதாகவும் ஒரு தகவல் வருது. இந்த அடிப்படையில் தான் பாரதிராஜ் அவர்கள் இறந்த பிறகு நீலாங்கரியில் வீட்டில் இருக்கும்போது நம்ம கங்கை மரல் வந்து பிளாஸ்ட் ஆனது காரணம் ஒரு விஷயம் பார்த்தீங்களா, அது அப்பைக்கு மட்டுமே அவர் சொல்லலை. கடந்த 1.5 வருஷமாகவே பாரதிய தனிமைப்படுத்தப்பட்டு நீங்கள் விட்டு போயிட்டீங்கிற கோபத்தில் தான் அவர் வந்து பேசினார். ஏன்னா இங்கே என்ன சம்பவம் நடக்குதுன்னா அவர் இறந்து போகிறதுக்கு முன்பாக மனைவி இங்கே இருந்தாங்க, அப்புறம் தான் தேனி போனாங்க, சொந்த ஊரில் இருந்தால் அவர் வந்ததுக்கு பிறகு வந்தான்னு தகவல் இருக்குது. அதுக்கு முன்பாக பார்த்தீங்க அப்படின்னா நீலாங்கரி வீட்டில் தனியாக விட்டுட்டு டீனரில் ஒரு பங்களா இருக்குது அவங்களுக்கு, அந்த வீட்டில் போய் அவங்க மனைவி போய் இருந்துட்டாங்க. மலேசியாவில் பொண்ணு இருந்துட்டாங்க. மருமக பேத்தியில் உள்ள உடலை ஒரு ஓம் நர்ஸையும் ஒரு இதை மட்டும் போட்டு ஒரு ரசனை மட்டும் போட்டு விட்டாங்க. தனிமையில் இருக்கார் பாரதிராஜா. அந்த கோபத்தின் வெளிப்படையில் தான் வந்து கங்கை மரன் இப்போ பேசுனது உங்களுக்கு. அதை அவர் அந்த நேரத்தில் பேசுகிறோம் நியாயம் தான் சொல்லியிருக்கோம். ஆனால் நீங்கள்லாம் பார்த்துருக்கலாம்னு ஒரு விஷயத்தையும் நம்ம சொன்னோம். பட் சூழ்நிலை இல்லை, யாரையுமே பார்க்கக்கூடாது போது அவங்களையும் இப்போ வேணாம் உள்ளே வேணாம் நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம் கூட. பட் இங்கே இன்னொரு சம்பவத்தை சொல்லிக்கிறேன். கங்கை மரன் வந்து பிளாஸ்ட் ஆனது பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் வந்து அதுக்கு முன்னாடி மீடியா பீப்புள்ஸ் எல்லாமே தகவல் இருந்து ஒரு 9 மணிக்கெலாம் போயிட்டாங்க. முதலமைச்சர் அவர்கள் போய் மாலை செலுத்திட்டு போனதுக்கு பிறகு தான் இந்த தகவல் வெளில விடுது. அப்போ மீடியா பீப்புள்ஸ் எல்லாம் வந்து திப்புன்னு உள்ளே போகிறாங்க எல்லா பேருமே. சரி எப்படியோ கவரேஜ் பண்ணி பெரிய லெஜெண்ட் இல்லையா, ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு நோக்கம் தான் அவர்களுக்கு. பட் உள்ளே போகும்போது அங்கே பாரதிய வீட்டுக்குள்ளே யாருமே மீடியா பீப்புள்ஸ் உள்ளே விடலை. நீங்கள் உள்ளெல்லாம் உங்களுக்கு அனுமதி கிடையாது. நீங்கள் வெளில போயிட்டு ஒரு ஸ்பேஸ் இருக்குது, நீங்கள் அங்கே போய் இருந்து நீங்கள் வர்றவங்களையோ போகிறவங்களையோ நீங்கள் பேசிங்க எடுத்துங்க, நீங்கள் வெளியில் உங்கள் செய்திகளை கொடுத்துங்க, வீட்டுக்குள்ளே விடுறதுக்கு அலோவல்னு சொல்லி பாரதிராஜருடைய அந்த உறவினர்கள், அவருடைய நெருங்கிய வட்டாரங்கள், அவருடைய நண்பர்கள் ஒட்டுமொத்தமாக ப்ரெஸ் பீப்புள்ஸை பிளாக் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் மிகப்பெரிய கடும் வாக்குவாதமே நடக்குது. மீடியாவுக்கும் பாரதிராஜா வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்குமே நாங்கள் பாரதிராஜா கவர் பண்ண தான் வந்திருக்கிறோம், செய்தியில் வெளியிடணும், நாங்கள் வெளியில் சொல்லணும், வீட்டுக்குள்ளே விட மாட்டேங்கிறேன்னு பெரிய பிரச்சனை நடக்குது. ஒரு வழியாக ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் உள்ளே வர்றதுக்கு பெர்மிஷனே கொடுக்காம அத்தனை மீடியா பீப்புள்ஸை வெளில விட்டாங்க. வெளியில் போயிருக்காங்க எல்லா பேருமே. அப்போது ஒரு 9:10 மணிக்கு கூட்டம் நிறைய செய்தியில் வெளில வந்தாச்சு. உள்ளுக்குள்ளே மக்கள் நிறைய வர்றாங்க. அந்த நேரத்தில் பார்த்தா 2-3 மீடியா பீப்புள்ஸ் வந்து மக்களாக கேமரா ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு போனால் தானே நீங்கள் உள்ளே விட மாட்டேன்றீங்கன்னு சொல்லி நேராக உள்ளே போயிட்டாங்க.
போயிட்டு இந்த கங்கை மரன் வந்து எல்லாமே விட்டுட்டு போயிட்டீங்களே இவர் வந்து கத்துனார் பார்த்தீங்களா, விட்டுருந்தா நிறைய விஷயங்கள் அவர் வெளில சொல்லியிருந்திருப்பார். அதுதான் ஒருத்தர் தடுத்தது. ராதி அவர்கள் வந்து கூட வேணாம் வேணாம்னு சொல்லி சொன்ன விஷயம் அதுதான். நிறைய பிளாஸ்ட் ஆகிருப்பார், நிறைய விஷயம் உண்மையில் சொல்லியிருப்பார் கங்கை மரனில். அப்போ இந்த ப்ரெஸ் பீப்புள்ஸ் மக்களோட மக்களாக ஒரு 2 3 பேர் உள்ளே வந்து இதை மொபைலில் எடுத்துட்டாங்க. மொபைலில் எடுத்து இதை உடனே வெளியில் விட்டு அவங்க டக்குனு விடும் பார்த்தா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே பரஜ வீட்டுக்குள்ளேயே கங்கை மரன் கத்துறது மொபைலில் யூடியூப்பில் வந்துருச்சு. உங்களுக்கு நிறைய சேனலில் எல்லாத்தையும் அதிர்ச்சி. யார் எடுத்தது, யார்? மீடியா பீப்புள்ஸே உள்ள விட இல்லையா? நம்ம எப்படி பார்த்ததுன்னா மீடியா பீப்புள்ஸ் அதான் இந்த காற்று புகாத இடத்துல கூட பத்திரிகை உள்ளே போயிருந்துருவான்றது இதுதான் ஒரு உதாரணம். இப்போ கவர் பண்ணி தான் வந்திருக்காங்க அவர் செய்தியில் சொல்கிறதுக்கு, அவர் உள்ளே விடலை. பட் இது மொபைல் மூலமாக எடுத்து வெளில வந்துருச்சு. ராதி அவர்கள் கங்கை மரன் தடுக்கப்பட்டு அந்த ஒரு 30 செகண்ட்ஸ்க்குள்ளே அதை 1 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிட்டாங்க அந்த மேட்டரை. இல்லைன்னா என்ன நடந்துன்ற விஷயத்தை போட்டு உடச்சிருப்பார். அவர் கூல்படுத்திட்டாங்க. ஸோ பாரதி அவர்கள் வந்து சொத்துக்களை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டது ஒரு பக்கம், முக்கியமான விஐபிகளை வீட்டுக்குள்ளே விடாம பாரதி அவர்களுடைய பார்க்க விடாமல் செஞ்சது ஒரு பக்கம். இப்படி நிறைய தரங்களை பாரதி அவர்களை வந்து ஒரு தனிமைப்படுத்தப்பட்டு யாரையுமே உள்ள விடலைங்கிற ஒரு நோக்கம் இப்போ தான் நமக்கு செய்தியில் கேட்கும் போது தான் ஒன்று ஒன்றா வெளில வருது. யாராவது பார்த்துருந்தாலும் கண்டிப்பாக நான் கொடுக்கணும்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்கலாம். பட் நீங்கள் மலேசியாவில் என்ன பண்ணுறாருன்னு தெரியாது. இப்போ சொத்துக்கள் எங்கே இருக்குது, அவங்ககிட்டே சுத்தமாக போயிடுச்சா, இல்லை இன்னும் எழுதி தராமல் ஒரு பார்ட்டி இருக்கா அப்படிங்கிறது இன்னும் தெரிய வரணும். அதுக்கு தான் நந்தனா அவர்களும் 2 பசங்க அவர்களும் யாரும் அட்வொகேட் மூலமாக வச்சு இதை வந்து என்ன விசாரிக்கலாம், போகலாம், கேஸ் போடலாங்கிற அளவுக்கு ஒரு தகவல் போடுறதா ஒரு தகவல் செய்தி வந்துட்டு இருக்கு சார் நமக்கு. அது இப்போதைக்கு உள்ளது. இந்த சொத்துக்கள்லாம் நீங்கள் பார்த்தா இவ்வளோ இடங்கள் என்ன இருக்குங்கிறது, எவ்வளோ சொத்துக்கள் இருக்குன்ற பிரச்சனை வரும்போது நம்ம கேட்கும்போது ரொம்ப நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் பார்த்தா டி நகரில் சூர்யா கார்த்திக் சிவகுமார் வீடு இருக்குது, அது பக்கத்தில் ஒரு பங்களா இருக்குது. இந்த பாரதி அவர்கள் தனிமைப்படுத்திட்டு தனியாக விட்டாங்க இல்லைங்கிறல்ல, அப்போது அவங்களுடைய மனைவி சந்திரில் அவர்கள் வந்து இங்கே டீனர் வீட்டில் தான் தங்கிட்டாங்க. அப்போ அவர் தனியாக இருக்கார், யாரும் இல்லை. அதுவும் ஒரு வீடு. அப்படியே பாண்டி பஜாரில் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது, மிகப்பெரிய ஒரு ஃபாரின் ரெஸ்டாரண்ட்டு. அதுக்கு மாடியில் ஒரு காம்ப்ளெக்ஸ் 2 இது இருக்குது, வாடகை வந்துட்டுருக்கு. அது சொந்தம். இது அண்ணா சாலையில் மவுண்ட் ரோடில் பார்த்தீங்கன்னா தேனப்பட்ட பாட்டில் ஹோட்டல் அயாத் பக்கத்தில் ஒரு காம்ப்ளெக்ஸ் 2 மாடி. இது தவிர சென்னை வலசரவாக்கத்தில் இதான் ரொம்ப முக்கியமானது, 5 ஏக்கர் கிட்ட. அதில் ஜேவி போட்டு சில அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டி சிலது கொடுத்துட்டா. இப்போ நாயுடுகாலில் அந்த ஒரு பார்ட் ஒரு இடங்கள்லாம் இருக்குது. இந்த இடம் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ராதா அம்பியா இருக்காங்க இல்லையா, ஏஆர்எஸ் கார்டன் இருக்குது ஸ்டுடியோ, அம்பியா ராதா சரசம்மா ஏஆர்எஸ். அப்போது ராதாவை அறிமுகப்படுத்துறது பாரதிராஜா அவர்கள் சொலையில் உதவி படத்தில். ரொம்ப பீக் டாப்புக்கு போயிட்டாங்க. தமிழ், மலையாள, கன்னடம், தெலுங்கு போய் ஹிந்தி வரைக்கும் போயிட்டாங்க. அந்த வலசரவாக்கத்தில் அந்த சமயத்தில் ஏஆர்எஸ் கார்டனுக்காக கிட்டத்தட்ட ஒரு 5 மொத்தம் ஒரு 10 11 ஏக்கர் வருது. அதை ராதா அவர்கள் வந்து மொத்தமாக வாங்குறாங்க, அம்பியா ராதா சரசமாக வாங்குறாங்க. வாங்கி ஒரு 5-5.5 ஏக்கர் வந்து அவருடைய ஸ்டுடியோக்காக வச்சுட்டாங்க. பாரதிராஜா அவர்களுக்கு நம்ம தரணும், நம்ம அறிமுகப்படுத்தி இந்த இடம் வாங்குறதுக்கு காரணமே அவங்க தானே. இல்லை பாரதி அவர்கிட்ட போய் சொல்லி நான் இந்த மாதிரி ஒரு 11 ஏக்கர் வரைக்கும் வாங்கியாச்சு, உங்களுக்கு ஒரு 5 ஏக்கர் நாங்கள் தரப்போகிறோம், நீங்கள் இதை வச்சுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. பாரதி அவர் சொல்லி நீங்கள் கஷ்டப்பட்டு நான் அறிமுகம் படுத்தினோமா, நீங்கள் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து சம்பாரிச்சு வாங்கின இடம் இது, எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டார். இல்லை எங்களுக்கு இது போதும், எங்களுக்கு நாங்கள் ஸ்டுடியோ தான் பண்ண போகிறோம், ஒரு கார்டன் தான் வைக்க போகிறோம் ஷூட்டிங்க்கு, இந்த இடம் உங்களுக்கு தான் சொல்லி அந்த இடத்த பாரதி பேரில் 5 ஏக்கர் வந்து கொடுத்துட்றாங்க. ஆனால் பாரதி சார் சும்மா வாங்கலை, அதுக்குள்ள பணம் அன்னைக்கு என்ன லட்சங்கள் வந்ததோ அதை கொடுத்தார். இன்றைக்கி பல கோடிகள். அதே தான் சிட்டி பூரா வாங்கின இடம்லாம் அதுதான். ஸோ ராதா அம்பியாவும் நன்றி கடனுக்காக பாரதிராஜா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம் தான் இப்போ வலசரவாக்கத்தில் இருக்கிற இடம், 5 ஏக்கர் கிட்ட. அதுக்குள்ள பணத்தை வந்து பாரதிராஜா அவர்கள் வந்து அம்பியா ராதா சரசம்மாட்ட வந்து கொடுத்துட்டாங்க. அது ஒரு இடம் இன்றைக்கி பல கோடிகள். இது தவிர முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா சேத்துப்பட்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ், அங்கே தான் இப்போ நந்தனாவும் அவங்க 2 பொண்ணும் இருக்காங்க. மனோஜ் அங்கே தான் இருந்தது. இவ்வளோ சொத்துக்கள் இருந்தும் அவரில் போய் நிம்மதியாக போய் அவங்க ஃபேமிலியோட வாழ முடியல, இருக்க உடலை. நந்தனாவை ஆரம்பத்துலேருந்தே பிடிக்கலைங்க, லவ் பண்ணது கல்யாணம் பண்ணது பெரிய மிஸ்டேக்குன்னு சொல்லி அவங்கள ஒதுக்கியே வச்சாங்க. படங்கள் மூலமாக பல விஷயங்களை கருத்துக்களை சொன்ன ஒரு மனிதன் வந்து தன்னுடைய பையனையும் மருமகளையும் வச்சு ஒன்றா வைக்கிறதுக்கான சூழ்நிலை உருவாகலை. அவரை டார்ச்சர் இப்போ கூட பார்த்தீங்கன்னா பிரபல நடிகர்கள் மிகப்பெரிய ஒரு டார்ச்சர் நடந்துட்டு குடும்பத்துக்குள்ள, அது அடுத்த செய்தியில் வரும். இது ஒரு பக்கம் போதான். இப்போ அந்த வீட்டில் நந்தனாவும் பேத்தியில் மட்டும் இப்போ இருக்காங்க. மனோஜ் மறைவுக்கு பிறகு அங்கேருந்து காலி பண்ண சொல்கிறாங்க. இப்போ தான் என்ன பண்ண முடியாமல் சொல்ல தவிச்சிட்டு இருக்காங்க. இப்போ
ஆனால் பாரதிராஜா அவர்கள் இறப்பதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சந்திக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ நடக்க முடியல, பேச முடியல, வாய் கொளருது. பார்வை கண்ணெல்லாம் உங்களுக்கு வேற மாதிரி ஆங்கிள் ஆயிடுச்சு. உங்களுக்கு நேரடி பார்வை இல்லை, வேற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி சிங்க மாதிரி பார்த்த பாரதிராஜா அப்படி பார்க்கவே முடியலங்க. ரொம்ப கொடுமையாக இருந்தது. கடைசியாக பார்க்க அனுமதி கொடுக்கக்கூடியதுன்னா ராதி அவர்களுக்கு மட்டும்தான் உள்ளே போகிறதுக்கு ஒரு பெர்மிஷன் கிடைச்சிருக்கு. அதில் யாருக்குமே கிடைக்கல. அப்போ இந்த தாய் கிழவி படத்துக்கு பிறகு தான் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு பாரதிராஜா அவர்களை பார்த்துட்டு வரணுங்கிற ஒரு விஷயம் வந்து வெளியிலேயே தெரிய வருது. பாரதிராஜா இப்படி இந்த கண்டிஷனில் இருக்காங்கிறத ராதி அவர்கள் போய் அவர்கிட்ட பேசுனதை வீடியோ விட்டதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது. அது கூட இப்போ எப்படி இருக்கான்னு தெரியலங்க. பாரதிராஜா அவர்களை பார்க்கவே அலோவ் பண்ணல. ஒருவேளை நம்ம ஆட்கள்லாம் போய் பார்த்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பாரதிராஜா மீட்டு எங்கேயோ ஹாஸ்பிட்டலில் சேர்த்து எவ்வளோ முடியாதவங்களாம் காப்பாற்றி கொண்டு வரலையா நம்ம செஞ்சுருக்கலாம். ஆனால் போய் பார்த்தா தானே தெரியும். அதாவது பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. பார்த்ததுக்கு அப்புறம் மிஞ்சி போனால் ஒரு 2 மாதத்துக்கு 1 மாதம் தான் இருக்கும். அவர் நம்மளை விட்டு போயிட்டாரு. ஸோ அவர் கடைசியாக பேசுனதே வந்து ராதிகா கிட்டே பேசும்போது உனக்கு தேசிய விருது கிடைக்கணும் அப்படி திக்கி திணறி பேசுகிறார். முடியல. கடைசி வீடியோ அதுதான். அது எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே ராதிகா அவர்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் தெரியும். அதுதான் இங்கே நீலாங்கரை வீட்டில் ஆரம்பத்திலேருந்து எண்டு வரைக்குமே இருந்தது. இவர்கள் வேதனைப்பட்டதோடு அவர்களேருந்து தான் அதிகங்க. சொந்த பொண்ணா என்ன பாரதிராஜா அவர்களுக்கு ஒரு நன்றி கடன். அவர்களுக்கே இவ்வளோ இருக்கும்போது உங்களுக்கே நந்தனா மேலே இது மேலே இல்லை. இறுதிச்சடங்கில் அவ்வளோ பிரச்சனை வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ராதிகா கையெடுத்து கும்பிட்டு நந்தனாவை கூப்பிட்டு வந்து தடுத்ததே அவர்கள் தான். இல்லைனா இங்கே பெரிய இஷ்யூவாக இருக்கும். பெரிய இஷ்யூவாக இருக்கும். உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா நீங்கள் வெறி வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இதே சம்மந்தமே கிடையாது. முதல்ல ஆக்சுவலாக சொல்ல போனால் இவ்வளோ கோடிகள் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 300 கோடிக்கு மேலே வருங்க. ஒரு 50 கோடி ரூபா கூட தர முடியாது நந்தனா அவர்களுக்கு. அது அப்படி தான் எல்லாருடைய இப்போ பாருங்க இருக்குது. நந்தனாக்கு தரமாக பண்ணிட்டாங்கன்ட்டு. இப்போ பெண்களுக்கு கல்யாணம் பண்ணணும், நிறையா விஷயங்கள் இருக்குது. நந்தனா இருக்கணும். இப்போ அவங்க வந்து என்ன பண்ண போகிறானே தெரியாத ஒரு கண்டிஷனில் இப்போ இருக்காங்க. சென்னையில் இருக்கிறதா, கேரளாவுக்கு போகிறதா. கேரளா போகிறது விருப்பம் இல்லை அவங்களுக்கு. எப்படி போவாங்க? இங்கே எப்படி மனோஜுக்கு நீ வேணும்னா அங்கேயும் கேள்வி கேட்டாங்கல்ல, வேணான்னு சொல்லி. பட் மீறி தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க. நல்லா போய்ட்டு இருந்த லைஃப் தான். 2022 இது வரைக்கும் எந்த படமே பண்ணல. நினச்சிருந்தா படம் பண்ணிருக்கலாம். எத்தனையோ பேர் கல்யாணம் பண்ணிட்டு வந்து சீரியல் படம்லாம் பண்ணுறாங்கல்ல. இவங்க பண்ணாங்களா? நான் குடும்ப பெண்ணாக போய் பாரதிராஜா அவங்களோட ஃபேமிலியில் போய் இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் வந்தாங்க. நினச்சிருந்தாங்கன்னா சினிமாவில் ஆக்ட் பண்ணியிருக்கலாம், சீரியல் ஆக்ட் பண்ணியிருக்கலாம், வெப் சீரிஸ் பண்ணியிருக்கலாம். பிரச்சனையே இல்லை. ஆனால் பண்ணலை. வேணான்னு சொன்னார் மனோஜ். நீ ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் போதுமானார். அதை இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் இங்கே இப்போ அவங்களுடைய சூழ்நிலை சரியில்லை. ரொம்ப ஒரு மோசமான கண்டிஷனில் இருக்காங்க. சேத்பட்டில் இருந்தும் அந்த வீட்டில் இருந்தும் நீங்கள் வெளியேறுன்ற ஒரு தகவலை சொல்லியாச்சு. வேறு அந்த வீட்டை விட்டு வெளில போனால் எங்கேயோ போவாங்க. குறைஞ்சது சிட்டியில் அவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு 50,000 ரூபாய்க்கு வாடகைக்கு வீடு பார்த்தா தான் போய் இருக்க முடியும். 50,000 மாதம் யார் தருவா? மேற்கொண்டு சாப்பாடு செலவு போக்குறதுனா 1,00,000 ரூபா இல்லாமல் மாதம் ரன் பண்ண முடியாது 3 பேரும். 1,00,000 ரூபாய்க்கு எங்கேயோ போவாங்க. உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டாங்க. மனோஜுக்கு தர வேண்டியதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க பாட்டுக்கு நிம்மதியாக இருந்துட்டு போவாங்க. இதை கொடுக்க விடாமல் டோட்டலாக தடுத்தாச்சு. பட் ஓகே, இது வரைக்கும் முடிஞ்சதாகவே இருக்கட்டும். ஆனால் இனிமேலாவது ஏதோ மனசாட்சிக்கு உட்பட்டு நம்ம அண்ணனுக்கு செய்கிற ஒரு கடமையாக ஜனனி அவர்கள் நினைக்கணும். அவங்கள்ட்ட நிறைய சொத்துக்கள் இருக்குது, நல்லா வசதியாக இருக்காங்க. உங்களுக்கும் நந்தனாவுக்கும் இந்த பர்சனல் பிடிக்காமல் போனது காரணம் வெளியில் தூக்கி போட்டுருங்க. இப்போ அப்பாவும் இல்லை, அண்ணனும் இல்லை. இறுதி சடங்கில் நடந்த சம்பவம்லாம் பார்க்கும்போது அந்த ஆத்மாக்கள் சாந்தியே அடையாது. உங்களுக்கு பாவம் ரொம்ப வேதனைப்பட்டுருப்பாங்க. அவங்க நேரடியாக பேச முடியாது. இப்போ உயிரோட பாரதிராஜா பேசும்போதே நீங்கள் ஒன்றும் செய்யலை, பேச விடல, பார்க்க விடல. இறந்துட்டான்னு சொல்லி சும்மா இருக்க முடியாது. ஆத்மா சாந்தி அடையாது. நம்ம இன்றைக்கி பண்ணுற விஷயம் தான் நாளைக்கு நம்மளை திரும்பும். அது வேண்டாம். நிறைய சொத்துக்கள் இருக்குது, மனைவிக்கு இருக்குது. ஏதோ 10 கோடி 15 கோடியோட கொடுத்து அவங்க வராத அளவுக்கு பண்ணிடலாம். அது என்ன காரணம்னா நீங்கள் பாரதிராஜா அவர்கள் எல்லாத்துக்குமே எழுதி கொடுக்கலன்னு வச்சுங்களேன். அதில் மனோஜுக்கு பாதி இருக்குது. அதுக்கு தான் சின்னதை கொடுத்து வெளில போன கூட நினச்சிருக்கலாம் மேபி. ஆனால் இங்கே எழுதி கண்டிப்பாக பாரதிராஜா என்னை பொறுத்த மட்டுமே எழுதி கொடுத்த வாய்ப்புகள் இருந்திருக்காது. இவ்வளோ தூரம் பண்ணவர். அப்போது இந்த சொத்துக்கள் இருக்கும்போது அவங்க வக்கீலை வச்சு ஒரு ஸ்டெப் எடுத்தாங்கன்னா எழுதி கொடுத்தா அவருடைய பேப்பர்ஸ் பூரா சப்மிட் பண்ணணும். இல்லை அப்படின்னா மனோஜுக்கு பாதி சொத்து கண்டிப்பாக போது. பேத்திகளுக்கு உரிமை இருக்குது. அதுதான் லீகலாகவும் சொல்கிறாங்க. அட்வொகேட் அவர்கள்ட்ட பேசும்போது அதான் சொல்கிறாங்க. அப்போ கொடுத்துட்டாரா கொடுக்கல, ஃபஸ்ட்டு அந்த தகவல் வெளியில் வரணும். அது நந்தனா அவர்கள் தான் ஸ்டெப் எடுக்கணும். இப்போ அவங்களுக்கு உரிமை இல்லைனாலும் அவங்க 2 பேத்திகளுக்கு முதல் உரிமை இருக்குது இல்லை சார்? இருக்குது சார். ஆனால் இங்கே பாரதிராஜா அவர்கள் ஒட்டுமொத்த அவர் தானாக சம்பாதிச்ச சொத்து சார். அது பரம்பரை சொத்து இல்லை. அப்போ விருப்பப்பட்டு அவர் யாருக்காலும் ஃபுல் சொத்தையுமே கொடுத்துடலான்றாங்க. கொடுத்துட்டா நீங்கள் வேறு யாருமே கேட்க முடியாதுன்றாங்க. ரைட்ஸ் இல்லைன்னு ஒரு தகவல் வருது.
இப்போ கொடுக்காத பட்சத்தில் நீங்கள் இந்த 10 ரூபா கொடுக்குறது எதுக்குன்னா இதோட அமைங்கி போயிட்டாங்கன்னா மீதி பூரா நம்ம வச்சுட்டு இப்படியோ நம்ம பண்ணிக்கலாங்கிற அளவு கூட ஒரு ஒரு எண்ணமாக இருக்கலாம். நீங்கள் கேட்குறது மாதிரி ஒரு வேளை இருந்ததுன்னா பாதி சொத்து கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக போயிடுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்போது அவர்கள் வந்து ஒரு ஒரு நல்ல அட்வொகேட்டை வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அவங்க ஆரம்பிச்சாங்க. வழி இல்லை, யார் உரிமை இருக்குது. யாரெல்லாம் சொத்து கொடுக்குவதற்கு தடுப்பா இருக்காங்க? யார்? இல்லை, அவங்க ஃபேமிலிக்குள்ளே தானே இருக்கிறதா ஒரு தகவல் வருதுங்க. வேறு யார் தடுக்க போகிறா? பாரதியாருடைய உறவினர்கள். நான் ஏற்கனவே மனோஜ் இறப்புக்கு பிறகு பாரதிராஜா அவர்கிட்ட உட்காந்து பேசுனதே பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் தலைவர் சொல்லியிருக்கோம், ஒரு மிக தயாரிப்பாளர் சொல்லியிருக்கோம், நிறைய பேர் அவருடைய அபிமானிகள் எல்லாம் பேசியிருக்காங்க. ஆனால் இது யாருமே பாரதியாருடைய உறவினர்கள் சரி, அவங்க மனைவி உறவினர்கள் சரி, பொண்ணும் சரி, யாரும் சம்மதிக்கலை. அதுக்கு வேறு வழியில் பேசி தான் முடிக்க முடியும். இல்லைங்க போது என்ன பண்ண முடியும்? இவங்க போராடுறதுக்கு வழி இருக்கா அவங்களுக்கு? அவங்க ஊர்ல ஆளும் இல்ல. அந்த கேரளாக்காரங்க அவங்க பாவம். அங்கன்னா ஒரு 10 சொந்தக்காரங்க வெளியில வருவாங்க. அதான் நம்மளை நம்பி வந்த ஒரு பொண்ணுங்க. தமிழ்நாட்டில் யாரையோ வளர்க்கிற தமிழ்நாடு ஒரு வீடு வந்து பாரதிராஜா அவர்களுக்கு என்னங்க ஒரு பார்ட்டு தானுங்க. நீ 50-50 கொடுங்கன்னா ஒரு 60 நீங்கள் எடுத்து 40 கூட உங்களுக்கு கொடுங்க. பாவம் பழச்சிட்டு போட்டோம். இல்லை, நாளைக்கு மாப்பிள்ளை பாவன் கல்யாணம் பண்ணுறவங்க பாரதிராஜாக்குன்னு ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா? வர்றவங்க அதானே பார்ப்பாங்க. மீடியாவில் வெளியில் வந்துடுச்சு. அவங்க இதை திரும்ப எதிர்த்து பண்ணாங்கன்னா மொத்த மீடியாவும் அவங்களுக்கு எதிராக தான் போகும். கண்டிப்பாக சார். ஏன்னா ஒரு நியாயம் கிடைக்கிறதுக்கு வந்து தான் மனசாட்சியோடு வந்து நடந்துக்கணும். அதுதான் நம்ம சொல்ல வர்றோம். நீங்கள் வச்சுங்க, உங்களோட அண்ணன் ஒய்ஃப்னு சொல்லி பார்த்து கொடுங்க. பாரதிராஜா அவர்கள் ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா மருமக. உங்களுக்கு ஒரு பொண்ணு மாதிரி அவங்களுக்கு ஒரு பொண்ணாக நினச்சிங்க. உங்க நம்பி வந்துட்டாங்க இல்லையா? உங்கள் பேத்தி தானே. மனோஜ் இவங்களுடைய அந்த ரத்தம் தானே ஓடுதாங்க உடம்புல. அப்படிங்கும்போது வந்து நீங்கள் பெத்த பிள்ளை தான் மனோஜ். நீங்கள் மனோஜ் டைரக்ட் பண்ணும்போதெல்லாம் உங்கள் செயினெல்லாம் அடகு வச்சு நீங்கள் மனோஜ் கொடுத்து ஹெல்ப் பண்ண ஒரு விஷயமே இருக்குது. இப்போ இதையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா பாரதிராஜா அவர்கள் தான் இல்லை. இப்போ நீங்கள் இருக்கிறதுனால அவருடைய ஆசையை நீங்கள் நிவர்த்தி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கணவர் பாரதிராஜா அவர்களுடைய அந்த ஆத்மா சாந்தி நிம்மதியாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. அப்படி இல்லைன்னா மனசாட்சி தான் சார் ஜட்ஜு. அப்படி இல்லைன்னா ஒட்டுமொத்த ஃபேமிலிக்குமே வந்து ஒரு கெட்ட பேர் வந்துடும். கெட்ட பேர் வரும். வர்றதை விட பார்த்தீங்கன்னா மனசாட்சி கேள்வி ஒரு பீரியடுக்கு அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக கேட்கும். பாரதிராஜா குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி அவருடைய பேரும் கெட்டு போயிடும். இப்ப பாரதிராஜா அவர்கள் வந்து என்ன விருது வாங்கினாரு, என்ன சாதனை பண்ணாரு அப்படிங்கறதெல்லாம் பேசுறத மறந்துட்டு இப்ப பாரதிராஜா குடும்பத்துல இப்படி இருக்கா? அவர் மட்டும் படங்கள் எடுக்கும்போது புரட்சிகரமான படங்கள் எடுத்தாரு. ஆனா குடும்பத்துல எப்படி இருக்காங்கிற ஒரு இல்லை, படங்கள் எடுத்தாருங்க. இப்போ லவ் மேரேஜ் அக்செப்ட் பண்ணாரு. அது ஒன்றும் மாற்றம் இல்லைங்க. ஃபேமிலிக்குள்ள ஒன்றா தான் மகன் மாதிரி தான் நினைச்சாரு. ஆனால் என்னன்னா ஒன்று மனோஜ் கொடுக்கணும்னு நினைச்சாரு பார்த்தீங்களா? நினைக்கும் போதே அவர் கொடுத்துருந்தாலும் இந்த பிரச்சனையே இல்லைங்க. அவங்க பாட்டுக்கு நிம்மதியாக இருந்திருப்பாங்க. அங்கே வந்து பாரதிராஜா அவர்கள் வந்து மிகப்பெரிய தவறு ஒன்று பண்ணிட்டார். ஆசைப்பட்டார். அந்த ஆசையை மனோஜ் கொடுக்குன்றதும் கொடுக்காம விட்டார். சின்ன வயசு தான், 49 வயசு தானே. கொஞ்சம் டைம் கொடுத்து அவனுக்கு கொஞ்சம் பார்ப்போம்னு நினச்சார். பட் அந்த இதில் தானே 2 பேரும் பேசாமல் இருந்தது. உங்களுக்கு 2 பேரும் அப்பாவும் பிள்ளையும் பேச காரணமே இதுதான். நீ எனக்குன்னு கொடுக்காம நீ இருக்கியப்பா, நீ ஏன் பொண்ணுக்கெல்லாம் கொடுத்துட்ட, நீ ஏன் பொண்டாட்டி புள்ள இருக்குன்னு சொல்லி பிரச்சனை பண்ணும்போது தான் அங்கே வந்து மனோஜ் கோச்சிட்டு போனது. அதுதான் பல வருடங்கள் பேசவே இல்லை உங்களுக்கு. அதுதான் மனோஜ் பாரதிராஜா அவர்களுக்கு வந்து நம்ம கொடுக்க நினச்சா கொடுக்கலையே, நம்ம சரி பண்ணலாங்கும் போது மனோஜோட இறப்பு வந்துச்சு. அப்புறம் அழுதுகிட்டே சொன்னாரா, டே நான் அவனுக்கு தான்டா கொடுக்கறதுக்காக வச்சிருக்கேன், நான் ஒரு விளையாட்டுக்காக நான் சொன்னேன்டா. ஆமாண்டா கூட கொடுக்க முடியாதுன்னா, மற்றபடி அவன் மேலே எனக்கு கோவம்லாம் இல்லைடா, ஆனால் அதை அவன் இவ்வளோ சீரியஸாக எடுத்துப்பான்னு நினைக்கலடான்னு கடைசி காலத்தில். இல்லை, இந்த வயசில் மனோஜுடைய மரணம் எதிர்பார்க்கு நம்மளே எதிர்பார்க்கலையே. அவங்க அப்பா எப்படி எதிர்பார்ப்பாரு? மனோஜ் இறந்து போயிடுவார் அப்படின்னா யாராவது நினைப்பாங்க? மனோஜ் மாதிரிலாம் ஒரு நல்ல இன்னசென்ட் பார்க்கவே முடியாதுங்க. அருமையான டைப்புங்க. நான் பேசியிருக்கேன், பழகிட்டுருக்கேன். கார்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தட்டினார்னு சிட்டிகளை விரட்டு வரங்க. அஜித் சார் கார் ரேஸில் ஓட்டுறாருல்ல, நீங்கள் அஜித் சாரையும் மனோஜ் 2 பேர் மனோஜ் இருந்தால் ஒட்டிங்கன்னு வச்சிங்களேன், அவ்வளோ காம்படிஷனாக இருக்கும். அவ்வளோ ஸ்பீடாக வண்டி ஓட்டுவார். அவ்வளோ கார் ரேசர் கூட வச்சுக்கலாம். நல்ல மியூசிக் பண்ற டேலண்டான. எஸ், எல்லாம் மல்டி டேலண்ட் பர்சனாலிட்டிஸ் அவங்க. இவர் பாரதிராஜாவுடைய பையன் சொல்லி பல இடங்கள்ல வந்து அவரை அலைக்கழிக்கப்பட்டார்கள் அப்படின்னு அவரே சொல்லி மன வருத்தம் பண்ணிருக்காரு. ஒரு டைரக்டர் பையனா பெரிய இதுவா அப்படிங்கிற மாதிரி அவரே நிறைய பேர் வந்து மன உளைச்சலுக்கு ஏற்படுத்தினதா சொல்லப்படுது. அதெல்லாம் கூட வாய்ப்புகள் நிராகரிக்கப்பட்டுச்சு. அவருக்கு வந்து அது பெரிய பாரதிராஜாங்கிற அந்த வந்து ஒரு ஐடி வந்து இவருக்கு வந்து ப்ளஸ்ஸாக அமையலை, மைனஸாக தான் அமைஞ்சுது மனோஜுக்கு. என்னடா இது அப்படின்ட்டு சொல்லப்போனால் ஒரு ப்ளஸ்ஸாக தான் அமைஞ்சிருக்கணும், அமையலை. பட் அதுதான் வந்து பாரதிராஜா அவர் வந்து ரொம்ப நினச்சி இந்த அளவுக்கு போயாச்சு. அவருடைய ஆசையை நிவர்த்தி பண்ணணும். அவங்க மனைவி இருக்காங்க. ஸோ பசங்க பேத்திகள் பாருங்கள் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கல விரும்புகிறேன். பட் அவர்கள் வந்து நந்தனாவும் அவங்கள பேத்திகள் வந்து லீகலாக போய் பேசலாம் அப்படிங்கிற ஒரு யோசிச்சுருக்க ஒரு தகவல் வருது. சென்னையில் இருக்காங்க. அவங்களோட நிலைமையை வந்து விவரிக்க வார்த்தைகள் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரிய ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. நடுக்காட்டில் கொண்டு விட்டுட்டு ராத்திரி 12 மணிக்கு யாரையா விட்டுட்டு நீங்கள் வந்தீங்கன்னா எப்படிங்க தப்பிச்சு வர முடியும்?
அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்போ அப்படியே அதாவது பகல்னா கூட ஒரு அவங்க பகல் வந்து இந்த உலகமே இருட்டாக இருக்கிற மாதிரி தான் ஒரு தகவல் வருது. அவ்வளோ சிரமத்தில், மனக்குழப்பத்தில் என்ன பண்ணுறது அடுத்து அப்படிங்கிற. ஏன்னா மனோஜ் இறந்ததுக்கு பிறகு பாரதிராஜா மாமா இருக்கான்ற ஒரு ஒரு தைரியத்திலலாம் இருந்தாங்க. தாத்தா இருக்காங்க, மாமனார் இருக்காங்க, இவங்க 3 பேர் இருந்தாங்க. அவரே மறைவு. ஸோ இறுதிச் சடங்குகளை அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே என்ன பண்ண சத்தியமே எதுவுமே நடக்காதுன்றத முடிவுக்கு வந்துட்டாங்க. அவங்களை சுத்தி இப்ப சுத்தம் அந்த எல்லாமே கனெக்ஷனே கட் ஆயிடுச்சு இப்போ அவங்களுக்கு டோட்டலாகவே. சுத்தி எல்லாம் எதிர்ப்புகள் தான் இருக்கு. ஆமாம். அப்படி என்ன பண்ணாங்க? ஒன்றுமே பண்ணலங்க. பாவங்க. நடிக்கிறத விட்டுட்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட 2008லேருந்து 2026 இப்போ இது வரைக்குமே ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய வெளிச்சம் வேணும். இந்த வெளிச்சத்துக்குள்ள அவங்க வாழணும்னு சொல்லிக்கல விரும்புகிறேன் சார் நான். அடுத்தடுத்து அவங்க வந்து என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்க, அவங்களுக்கு சம்மந்தப்பட்டது எல்லாமே போய் சேர்ந்ததா இல்லையா அப்படிங்கிற அடுத்த வீடியோவில் அந்த விவரத்தை நம்ம கொடுத்துருவோம். அவங்க என்ன ஆக்ஷன் எடுக்க போறாங்க அப்படிங்கிறத 2 தரப்பும் நீங்க தான் நிச்சயமா சார். சொல்லிக்கலாம். அவங்களுக்கான நியாயம் போய் சேரணும் அப்படிங்கிறதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி. நன்றி சார்.